முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இன்று இரவுக்குள்ளாகவே என்னுடைய வார்த்தைகளை கேட்டு நான் உனக்கு கொடுத்த வாக்கை நம்பிக்கையோடு ஏற்றுக்கிட்டினா கண்டிப்பா உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அனைத்தையும் நான் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுத்துருவேன். அது சம்பந்தமாக தான் இன்று இரவு உன் கனவில் வந்து உனக்கான ஒரு நற்செய்தியை சொல்ல போகிறேன். வாழ்க்கையில் சோதனைகளும் பிரச்சனைகளும் இருக்கேன்னு நினச்சிதானே நீ இப்போ மனசு உடஞ்சி துவண்டு போயிருக்க. இந்த சோதனைகளும் பிரச்சனைகளும் உன்னை உடைக்க வரல, உன்னை உருவாக்க தான் வந்திருக்குன்றதை நீ எப்போ புரிஞ்சுக்க போற? நீ எப்போது சோகமாக இருந்தாலும் சோர்ந்து போனாலும் உன்னை காப்பாற்றுறதுக்காக நான் வந்து நிற்பேன்றதை மறந்துட வேணாம். உன்னுடைய கண்ணீரும் உன்னுடைய பொறுமையும் ஒருபோதும் அதற்கான பலனை கொடுக்காம போகாது. உன் பொறுமையின் காரணமாகவே இப்போ நான் உன் வாழ்க்கையை மாற்றி அமைச்சு உனக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கேன். எப்போது யார் உன்னை கீழே தள்ளிவிட நினச்சாலும், யார் உன்னை தோக்கடித்து தாண்டி முன்னாடி போக நினச்சாலும் அவங்க கண்ணு முன்பாக நீ ஜெயிச்சு உயர்ந்து வாழ்க்கையில் நிற்கணுன்றத உனக்குள்ள ஒரு விடாப்பிடியான வைராக்கியமாக உறுதியாக பிடிவாதமாக வச்சுக்கோ என் செல்வமே. நீ மனசுடைஞ்சு போகும் தருணங்களிலும், யாராவது உனக்கு மன கஷ்டத்தை கொடுக்கும் தருணங்களில் எல்லாம் நான் உன்னை உளி கொண்டு செதுக்கிறேன்றதை புரிஞ்சுக்கோ. கல் மேலே உளியை வச்சு உடைக்கும் போது உளியின் பட்டு உளியோட அந்த இது அடிபட்டு அந்த கற்கள் சிதறி ஓடுவது போல உன் மனசு இப்போ சிதறி சுக்குநூறாக உடையிறதும் உன் வாழ்க்கையில் நீ சமாளிக்க முடியாமல் கவலைப்படுறதும் எனக்கு தெரியும். உளி கொண்டு செதுக்கிய கல் எப்படி சிற்பமாக மாறுமோ அதே போல சோதனைகள் கொண்டு உன்னை செதுக்கி அழகான சிற்பமாக அழகான வாழ்க்கையை நீ வாழும்படி செய்வதற்காக தான் இது எல்லாத்தையும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ மெதுவாக நடந்து போனாலும் நிற்காம போய்கிட்டே இருந்தீனா கண்டிப்பாக ஜெயிப்பாய் தானே. இதோ இப்போதுதான் நீ ஜெயிக்கிறதுக்கான நேரம் வந்திருக்கு. இந்த நேரத்தில் அமைதியாக மௌனமாக உனக்கான முயற்சிகளை மட்டும் தொடர்ந்து செய். ஒருபோதும் நம்பிக்கையை விட்டு விடாதே. உன் வாழ்க்கைக்கான மாற்றத்தை கொடுத்து உனக்கான நல்ல முடிவையும் உன் வாழ்க்கையில் உருவாக்கி தருவேன். நீ எப்போது எங்கேருந்து என்னை கூப்பிட்டாலும் நான் உனக்காக ஓடி வருவேன்னு உனக்கு தெரியும் தானே. நீ கண்ணீர் விடுறதால நீ கோழையோ பலவீனமான ஆளோ கிடையாது. உன் கண்ணீர் தான் உன் மன பாரத்தையும் மன சுமையையும் வெளியே தள்ளக்கூடிய ஒரு விஷயம். கண்ணீர் என்பது உன்னுடைய உள்ளார்ந்த சக்தி. அது தேவையற்ற விஷயங்களை வெளியே தள்ளி உன் மனசை இலகுவாக்குதுன்றதை புரிஞ்சுக்கோ. தனியாக இருக்கும்போது கண்ணீர் விட்டு அத்தனை கவலைகளையும் கரையை செய்வதில் தப்பே இல்லை. அடுத்தவங்க முன்னால் கண்ணீர் விட்டாதான் அது உனக்கான பலவீனமாக இருக்கும். தனியாக உட்காந்து அனைத்தையும் யோசித்து ஒரு தடவை அழுது முடிச்சுட்டு கண்ணை தொடச்சிக்கிட்டு அடுத்து செய்ய வேண்டிய வேலையையும் நடத்த வேண்டிய வாழ்க்கைக்கான விஷயங்களையும் யோசிக்க பழகு. நீ ஒவ்வொரு முறை தளர்ந்து போய் நிற்கும் போதும் நான் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தைரியத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து இப்போ உன்னை நல்ல வலுவான ஆளாக மாற்றிட்டேன். இனிமே நீ தைரியமாக வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கையோட நான் சொல்கிறத கேளு. இதுவரை தாமதமான விஷயங்களும் தள்ளிப்போன விஷயங்களும் இனி ஒரு நொடி கூட வீணாகாத அளவுக்கு வெகு சீக்கிரமா உன் வாழ்க்கையில் நடக்கும்படி நான் செய்கிறேன். நீ இழந்ததை எல்லாம் தாண்டி இப்போ உனக்கானதை மிகப்பெரிய அளவில் உன் கைகளில் ஒப்படைச்சு உன்னை ஒரு புது ஆளா புது மனுஷனா இந்த உலகத்தில் உருவாக்கி காட்டப் போகிறேன் என் செல்வமே. நீ தனியாக நடந்து போனதும் தனியாக தவிச்சதும் நீ கஷ்டப்பட்டதும் எல்லாமே உன்னை தலைநிமிர வாழ வைப்பதற்காகவே நான் செஞ்ச விஷயங்கள்ன்றதை புரிஞ்சுக்கோ. நீ என்னதான் மனசுடைஞ்சு போனாலும் சோர்வும் சோகமும் கஷ்டமும் கவலையும் வந்து உன்னை ஆட்டி படைச்சாலும் ஒருபோதும் நம்பிக்கை விடவில்லை அல்லவா. மறுபடியும் மறுபடியும் நான் உன்னை காப்பாற்றுவேன்ற நம்பிக்கையோட நீ என்னை தானே தேடி வந்து வணங்கினாய். அதனால தான் இப்போ உனக்கான நல்லதை செய்ய போகிறேன். இப்போ நீ அனுபவிக்கும் இந்த சோதனைகள் என்பது வெற்றிக்கு முன்வரும் கடைசி சோதனை தான். இந்த சோதனைகளை எல்லாம் முடிச்சு வச்சு கூடிய சீக்கிரம் நீ சாதிக்கும்படியாக எல்லார் முன்னாடியும் சாதனை படைச்சு ஜெயிச்சு நிற்கும்படியாக உனக்கான வெற்றியை உறுதியாக உன் கைகளில் ஒப்படைப்பேன் என் செல்வமே. நீ எந்திரிச்சு தைரியமாக நில்லு. மெதுவாக நடந்து போனாலும் உறுதியாக நடந்து போ. நான் உனக்கு முன்னால் போய் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கும்படி செய்கிறேன் என் செல்வமே. நீ அமைதியாக இந்த உலகத்தை ஆளுவதற்கு தயாராகு. நீ அமைதியாக பொறுமையாக இருந்தாலும் நான் உன் கூடவே இருந்து உனக்கான சந்தோஷத்தை மிகப்பெரிய மகிழ்ச்சியை உன் கைகளில் ஒப்படைச்சிருவேன். உன் வாழ்க்கையில் நடந்த எதுவும் என் அனுமதி இல்லாமல் நடக்கவில்லை என் செல்வமே.
ஒவ்வொரு விஷயத்தையும் நான் தான் பார்த்து பார்த்து உன் வாழ்க்கையில் நடத்திக்கிட்டு இருக்கேன். நீ அனுபவிக்கிற சுமையையும் கஷ்டத்தையும் உன் மன பாரத்தையும் இறக்கி வச்சு உனக்கான நல்லதை மிகப்பெரிய அளவில் செஞ்சு கொடுக்குறேன். சோர்ந்து போய் சோகமாக இருக்கிற உன்னை தாங்கி பிடித்து உன் வாழ்க்கையை உயர்த்த வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? நீ இவ்வளவு தூரம் வந்திருக்க, இந்த அளவுக்கு உன் வாழ்க்கை மாறி இருக்குன்னா அது என்னுடைய அருளால் மட்டும்தான். இன்னும் இன்னும் என் அருளை அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையை அழகான வாழ்க்கையாக நான் மாற்றி தரப்போகிறேன். இப்போ உன் மனசு கேட்குற கேள்விகளும் உன்னுடைய சோகமும் துக்கமும் கவலையும் எல்லாமே எனக்கு தெரியும். நான் படுற கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையாண்டான நீ வருத்தப்படுற. இதோ உன் வருத்தத்தை போக்கி உனக்கான நல்ல முடிவுகளை நான் தரப்போகிறேன். யார் உன்னை தள்ளி வச்சாலும் நான் உன்னை தூக்கி நிறுத்தி உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பேன். உன் கண்ணீரை தொடச்சி உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தரப்போகிறேன். நீ கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் ஒன்றா சேர்த்து இப்போது உன் கனவில் வந்து நான் பதில் தரப்போகிறேன். என் அருளின் மூலமாக இனி அனைத்தையும் உனக்கு அழகாக்கி கொடுப்பேன் என் செல்வமே. நான் உனக்கு தாமதமாக்கிய விஷயங்கள் அனைத்தையும் என் அருளின் மூலமாக வெற்றிகரமாக முடித்து தரப்போகிறேன். உன் உடல் சோர்வாக இருந்தாலும் உன் மனசு களைச்சு போய் இருந்தாலும் உன் ஆன்மா இன்னும் சுத்தமாக இருக்குது. அதனால தான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை தரணும்னு நான் முடிவெடுத்திருக்கேன். நீ கீழே விழுந்த இடத்திலிருந்தே உன்னை தூக்கி நிறுத்தி உன் வாழ்க்கைக்கான வெற்றியை உன் நெற்றியில் நான் அனுபவிப்பேன் என் செல்வமே. அதாவது உன் வெற்றி கிரீடமாக உன் தலையில் நான் அணிவிக்க போகிறேன். இத்தனை நாளாக நீ பொறுமையாக இருந்தது இனி ஒருபோதும் வீண் போகாது. உன் வாழ்க்கையில் நிலைச்ச வெற்றியை கொடுத்து நீ நிம்மதியாக வாழும்படி நான் செய்கிறேன். நீ மற்றவங்களுக்காக எத்தனையோ தியாகம் செஞ்சுருக்க. உன் வாழ்க்கையில் உனக்காக நீ எதுவும் செய்யாமல் உன் ஆசைகளை நிறைவேற்றிக்காம அடுத்தவங்களுக்காகவே பட்ட கஷ்டமும் துன்பமும் எல்லாமே போதும்னு தான் அனைத்தையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணுன்ற நோக்கத்தோட உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். உனக்கு கிடைக்காத அங்கீகாரம் எந்த விதத்திலும் உன் மதிப்பை குறைக்காது என் செல்வமே. அடுத்தவங்க உன்னை புரிஞ்சு காட்டி என்ன, அடுத்தவங்க உனக்கு மதிப்பையும் மரியாதையும் அங்கீகாரத்தையும் கொடுக்கலைனா என்ன, உன்னை பற்றி உனக்கு தெரியும் அல்லவா? நீ சரியாக இருந்து உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போய்கிட்டே இரு. உனக்கான நல்ல நேரம் இப்போது தானே வந்திருக்கு. இரவோடு இரவாக அனைத்தையும் சரி செஞ்சு இருளாக இருக்கும் உன் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொண்டு வந்து நாளைய விடியலை உனக்கான நல்விடியலாக உனக்கான நல்ல நாளாக நான் மாற்றி காட்டுறேன் என் செல்வமே. இனி ஒரு நிமிஷம் கூட நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உன்னுடைய வேண்டுகோளையும் ஏற்றுக்கிட்டு உனக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிறைஞ்ச சந்தோஷமான வாழ்க்கையை தரப்போகிறேன். உன் உள்ளத்துக்குள் குடியிருக்கும் நானே உன்னை நல்லபடியாக நிம்மதியாக வாழ வைப்பேன். உன் மூச்சை மெதுவாக இழுத்து விடு. உன் மனசை லேசாக வச்சுக்கோ. என் அருளால் இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நாளைய நாள் எப்படி இருக்குமோன்னு இன்னைக்கு நீ யோசிக்க வேண்டாம். நாளைய நாளை உனக்கு நல்ல நாளாக உன் வாழ்க்கையை மாற்றும் அற்புத நாளாக நான் மாற்றி காட்டதான் வந்திருக்கேன் என் செல்வமே. உன் பிள்ளைகளையோ உன் குடும்பத்தையோ உன் எதிர்காலத்தையோ நீ எதையும் தனியாக சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் கடமையை மட்டும் நீ சரியாக செஞ்சினா மற்ற எல்லாத்தையும் உன் அப்பன் நான் முருகன் பார்த்துக்குவேன். நீ அழுத இரவுகளும் கஷ்டப்பட்ட நாட்களும் கடந்து வந்து நீ வாழ்க்கையை ஒளிமயமாய் சந்தோஷமாய் வாழும்படி நான் செய்கிறேன். நீ இழந்த நம்பிக்கை மீண்டும் புது வடிவத்தில் உன்னை தேடி வரும்படி உனக்கான எல்லா விஷயங்களையும் நான் செஞ்சு தரப்போகிறேன். நீ கேட்ட பதில் உனக்கு கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையை அழகாக்கி உன்னிடமே வந்து சேரப்போகுது.